சிவ வடிவங்கள் 64 என்று சிவபராக்கிரமம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இவற்றில் பலவற்றை நாம் சிவாலயங்களில் பார்த்திருப்போம். இவற்றை சிவமூர்த்தம் என்று கூறுவார்கள். சில சிவ வடிவங்களை காணும் போது சிவன் எந்த வடிவமாக காட்சி தருகிறார் என்பதில் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது. சிவபெருமானுக்கான பொதுவான அடையாளங்கள் எவை என்றால் பிறை, கங்கை, சடாமுடி, நெற்றிக்கண், குழை நாகாபரணம், நீலகண்டம், யானைத்தோல் போர்வை, மான்மழு, ருத்ராட்சம், கபாலமாலை, திரிசூலம், வெண்ணீரு, பொன்னிறமேனி, மான் தோல் ஆடை என பலவற்றை குறிப்பிடலாம். இந்த தொகுதி சிவனின் முக்கிய வடிவங்கள் சிலவற்றையும் அவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு வேறுபடுகின்றன என்றும் அவற்றை சரியான முறையில் அடையாளம் காணும் குறியீடுகளையும் தெரிந்து கொள்வதற்கான சிறு முயற்சியே. பொதுவாக சிவனை நாம் மனித உருவமுள்ள சிலை உருவத்தில் கோவில்களில் பார்ப்பது இல்லை. அவனை நாம் கருவறையில் லிங்கம் எனப்படும் வடிவில் காண்கிறோம். இதுதான் நாம் கோவிலில் காணும் லிங்க வடிவம். லிங்கத்தின் மேல் உருண்டையாக இருக்கும் பகுதி ருத்ரபாகம் எனப்படும். ருத்ரபாகத்தை தாங்கி இருக்கும் பீடம் போன்ற பகுதி ஆவுடை என்பார்கள். அது விஷ்ணுபாகம் எனப்படும். பாண்டியர் கால கோவில்களில் இது வட்ட வடிவமாகவோ எண்கோண வடிவத்திலோ அமைந்திருக்கும். லிங்கப்பகுதி சிவனையும் ஆவுடை பகுதி சக்தியையும் குறிப்பிடதாக சொல்வது உண்டு. சிவலிங்கத்தில் நீண்டு காணப்படுவது நாளம். லிங்கத்தை அபிஷேகம் செய்த நீர் இது வழியாக வழிந்து பின்னர் வெளியே செல்வதை பார்த்திருப்பீர்கள். கீழ்ப்பகுதியை பிரம்மபாகம் என்பார்கள். கீழ்ப்பகுதி பெரும் நிலத்தின் அடியில் இருக்கும். இதை பாருங்கள். லிங்கத்தை ஒரு முக்கோணமாக எடுத்துக்கொண்டால் ஆவுடையை கவிழ்ந்த முக்கோணமாக கொள்ளலாம் அல்லவா? அங்கு நாம் காண்பது அறுகோண வடிவம். இதுவே படைப்பின் அம்சம். தேன்கூடு, வைரம், பனித்துளி, கனிமங்கள் இவை அனைத்தும் அறுகோண வடிவில் ஏன் உள்ளன? குறைந்த அளவு, அதிக வலிமை. சிவலிங்கத்தின் எளிமையான தத்துவம் இதுவே. சிவலிங்கம் நீள்வட்ட வடிவிலானது. அண்டம், பிரம்மாண்டம் போன்ற வார்த்தைகள் பிரபஞ்சத்துடன் தொடர்புடையவை. பிரபஞ்சமும் அணுவும் இந்த உருவில்தானே அமைந்துள்ளது. லிங்கம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடையாளம், குறி, இனம் என பல அர்த்தங்கள் உள்ளன. நம்மால் காண முடிவதை நாம் உருவம் என்போம். நடராஜர் உருவத் திருமேனியில் இருக்கிறார். உருவமற்றதாக இருந்தால் அது அருவம் எனப்படும். உருவம் இருந்தும் இல்லாமலும் இருந்தால் அதை அருவுருவம் என்பார்கள். சிவலிங்கம் கண்ணால் பார்க்கத்தக்க உருவமாக, ஆனால் ஒரு உருவத்திற்கு வேண்டிய கை, கால்கள் இல்லாததால் அருவமாக, அதனால் இரண்டும் கலந்து அருவுருவத் திருமேனியாக கருதப்படுகிறது. சிவனை கையில் தொட்டு உணராமல், கண்ணால் பார்க்காமல், மனதால் உணரும் போது உருவாகும் அடையாளமாக லிங்கம் விளங்குகிறது. அவன் அனைத்தும் அறிவான். அவனை யாரும் அறிந்ததில்லை. அவனே முதலானவன், அவனே பரம்பொருள் என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் கூறுகிறது. சரி, சிவனை நாம் ஏன் வணங்குகின்றோம்? நமது தண்டுவடத்தின் அடிப்பகுதியில் குண்டலினி சக்தி பாம்பு போன்று சுருண்டு உறங்குகிறது. யோக ஆற்றல் மூலம் அந்த சக்தி நாடி வழியாக மேலே உயர்ந்து தலை உச்சியில் இணைகிறது. லிங்கம் என்பது பரம்பொருளின் வடிவம். குண்டலினி என்பது அந்த பரம்பொருளை அடைவதற்கு நம்மிடம் இருக்கும் ஆற்றல். அபிஷேகம், சுற்றி வருதல், தியானம்
யோகம் என்பவை அதை தூண்டும் படிப்படியான ஆற்றல்கள். சிவம் என்பது ஒரு மனிதனின் உச்சகட்ட தெய்வ நிலை. அவன் ஜோதி வடிவானவன். ஜோதியின் அடியையும் முடியையும் தானே விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடினார்கள். அந்த அக்னி குளிர்ந்த பின் இறுகி திரண்டு கருமையாகிறது. அவ்வாறு தீப்பிழம்பு நிறைவடைந்த நிலையை லிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். பல வகை லிங்கங்கள் உள்ளன. மண்ணால் ஆன லிங்கம், உலோக லிங்கம், மரத்தால் ஆன லிங்கம், கல்லில் செய்த லிங்கம், தானாக தோன்றினால் அது சுயம்பு லிங்கம். ஒரு லிங்கத்தில் 100 சிறு லிங்கங்கள் சேர்ந்து இருந்தால் அது அஷ்டோத்திர லிங்கம். அதுவே 1000 ஆனால் அது சகஸ்ரலிங்கம் ஆகும். தாராலிங்கம் என்பது 5, 7, 9, 12, 16, 24 பட்டைகளை உடையது. ஒரு முகம், 4 முகம், 5 முகம் அமைந்த லிங்கங்களும் உண்டு. தென் மாநிலங்களில் அமைந்த லிங்கங்கள் திராவிட லிங்கம் என்றும், மத்திய இந்திய பகுதியில் அமைந்தவை வேசரலிங்கம் எனவும், வடபகுதியில் அமைந்தவை நாகரலிங்கம் வகையைச் சார்ந்தவை என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவன் எப்படி இருந்தால் என்ன? தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன்தானே.